அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவனையமெல்லாம் அவங்க திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் இந்த மனித குலத்திற்கு வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகளின் மூலமாகவும் நூல்கள் வாயிலாகவும் இந்த உலகிற்கு அளித்தவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்க மாலை என்ற ஒரு பதிகத்திற்கு அற்புதமான சொற்பொழிவாற்றியுள்ளார்கள். இன்று தயவு வாழ்வு பாடல் எண் 50 21/3/1982 அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவு. சென்ற வார பாடல் பிழைபடாதிதுவர் மொழியே என முடிவடைந்து இப்பாடல் இது நமதண்ணல் என தொடங்கியுள்ளது. இன்று அமைந்துள்ள இந்த 50வது பாடல் மிக முக்கியமான ஒன்றாகும். அதன் உரை விளக்கத்தை காண்போம். இது நமதண்ணல் என்னுளே இருந்து இசைத்திடுகின்றனர் கேண்மின் பொதுவிலே என்று புண்ணியர் குறைத்த பொன்மொழியாகும் ஈதறிமின் வதுவை செய்கின்ற நாழிகை இங்கே வரை உடை 2.5 அது உனக்குரிய அருண்மணவில்லை அகிலமெல்லாம் மதிப்பதுவே. ஆண்டவருடைய உண்மையை தயவு ஒளி விளக்காக அகத்தும் தயா பெருஞ்சோதியாக புறத்தும் விளங்குவதை இன்று நாம் அறிந்து கொண்டுள்ளோம். ஒன்றான பரம்பொருளே அணுதோறும் உள்நின்று விளங்கி கொண்டுள்ளது. உள் விளங்கும் ஆன்ம ஒளியைச் சூழ எண்ணற்ற தேக வடிவங்கள் தோன்றி மறைந்து பின்னும் தோன்றி விளங்குகிறது. எக்காலத்தும் எவ்விடத்தும் எப்பொருளாகவும் தோன்றி விளங்குவது ஒன்றான பரம்பொருளே. அப்பரம்பொருள் விளங்குமிடம் நமது சிறநடுத்தலமே. அடி முடியும் நம்முள்ளேயே விளங்கி கொண்டு இவ்வுண்மையை அறியாது இறைவனது அடிமுடியை எங்கோ இருப்பதாக எண்ணியும் அதனை தேடி அலைந்தும் வீண் போகின்றனர். புராணங்களிலும் இறைவனது அடியை காண திருமால் வராக அவதாரம் கொண்டு பூமியை குடைந்து தேடினார் எனவும், பிரம்மனோ இறைவனது முடியை அறிய அன்னப்பறவையாகி வானில் மேலே சென்றதாகவும் சொல்லி வைத்தனர். முடிவில் அவ்விருவருமே இறைவனது அடிமுடியை காண முடியவில்லை. மேலும் சிதம்பரம் ஆலயத்தில் திருமால் கோவிந்தராஜராக பள்ளி கொண்டு நடராஜரின் ஒரு திருவடியின் தரிசனம் கிடைக்கப்பெற்று மற்றொரு திருவடியின் தரிசனம் பெறுவதற்காக தவம் கிடைக்கிறார் எனவும் அறிகிறோம். இவ்வாறு தேவரும் அறிய முடியாத கடவுள் உண்மையை இன்று நாம் அறிந்துணர முடியும். மன ஓர்மையுடன் கூடிய சத்விசாரத்தால் நாம் நம்முள் விளங்கும் அருள் ஒளியை தயவு ஒளியை சார்ந்து நிற்கும் தருணம் உண்மையை உணர முடிகின்றது. நமது அண்ணல் உள்ளிருந்து இசைக்கின்றதை அறியலாம் என்று சொல்லப்படுகின்றது. இது நமது அண்ணல் என்னுளே இருந்து இசைத்திடுகின்றனர் கேண்மின் என்னும் வரிகளால் அறியலாம். அண்ணல் என்பது பெரியோர் சிறப்புடையோரை குறிக்கும். இங்கு அண்ணல் என்று குறிக்கப்பட்டது என்றும் எக்காலத்தும் குன்றாத மாறாத பெருமையும் சிறப்பும் உடைய இறைவனையே. நமது அண்ணலான தயா இன்று நமக்குள் மௌன மொழியாலே உணர்த்துகிறார். அதனை நாம் உணர முடிகிறது. அருட்பக்குவமுற்ற ஒவ்வொரு ஆன்மாவும் உணர்ந்து கொள்ள முடியும். அவ்வாறு அவரால் உரைக்கப்பட்டது என்ன? வதுவை செய்கின்ற நாழிகை இங்கே வரை உடை 2.5 வதுவை என்ற சொல்லுக்கு மனம், திருமணம், கல்யாணம் என்ற பொருள்கள் தருவதாக உள்ளது. ஒரு ஆன்மா பக்குவம் அடைந்த தருணம் இறைவனோடு கலந்து கொள்வதே மனம் ஆக கொள்ளப்படுகின்றது. புறவுலகில் பக்குவமற்ற ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடத்தி வைக்கப்படும் மனம் திருமணமாக கொள்ளப்படுகிறது. அது உண்மையான
நித்தியமான மனவாழ்வு அல்ல. அகநிலையில் மனம் வதுவை என்பது அருட்சக்தியின் அருள் வடிவம் ஆகும். துவை துவைத்தல், தோய்த்தல், அருட்சக்தியோடு ஒன்றுதல் என்று பொருள்படும். நாழிகை என்பது காலத்தை குறிக்கும் ஒரு அலகு ஆகும். ஒரு நாழிகை என்பது தற்போது 24 நிமிட நேரமாகும். நாழிகை என்பது நாடி என்றும் கடிகை என்றும் சொல்லப்படும். பெருவிரல் நுனியும் சுட்டுவிரல் நுனியும் சேர்த்து காட்டும் அளவு சிட்டிகை. பெருவிரல், சுட்டுவிரல், நடுவிரல் மூன்றும் குவிந்த அளவு திரிகடிகை எனப்படும். சின்முத்திரை என்பதும் சுட்டுவிரல் பெருவிரல் நடுப்பகுதியை தொட்டு காட்டுவது. இந்நிலை பரமான்மாவும் ஜீவான்மாகவும் இணைந்துள்ளதை விளக்குகின்றது. இந்த நிலை ஆணவம், மாயை, கண்மம் என்னும் மும்மலங்கள் நீங்க பெற்றால்தான் ஏற்படுகிறது. இதனை விளக்குவது சின்முத்திரையாகும். இங்கு நாழிகை என்பது நாழி ப்ளஸ் கை என கொண்டால், நாழி என்பது படி, உழக்கு என்ற பொருள்படும். நமது சிறநடு விளங்கும் பகர வடிவத்தலமே நாழி ஆகும். கை என்பது அனுபவத்தை குறிப்பது. எனவே நாழிகை எனப்படுவது பகர வடிவத்தலத்தே விளங்கும் ஒளிநிலை அனுபவத்தை சுட்டுவது ஆகும். மேலும் 2 என்றும் இப்பாடலில் குறிக்கப்படுகின்றது. இந்த 2 இரண்டும் அறையும் சேர்ந்த ஒரு 2 2 அறைகள் இணைந்த ஒன்றாகவும் இருநிலையில் கொள்ளலாம். உயிர்நிலை 1 ஆக 2. ஆன்ம நிலையில் நாம் அறையாகவும் கடவுள் அறையாகவும் விளங்கும் அறையாகும். உடல்நிலையை சார்ந்து அங்கு இருந்து வாழும் என்பது 2 அறையாகும். நாம் அறையாகவும் இறைவன் தாம் அறையாகவும் தாமரையாகவும் இணைந்து ஒன்றாக விளங்கும் நிலையை விளக்குவதாகும். இவ்வாறு இறைவனோடு கலந்து ஒன்றாகி அந்நிலையிலிருந்து அனகமாக விரிந்து வாழ வேண்டும். அனகம் என்பதை அன் ப்ளஸ் அகம் என கொள்ள வேண்டும். அ தமிழ் மொழியின் முதல் எழுத்து ஆகும். இறைவனுடைய ஆதி நிலையாகும். கடைசி எழுத்து இன் என்பது. இது அந்த நிலையாக கொள்ளப்படும். அகம் என்பது உள்ளே எனவும் பொருள் ஆகும். இறைவனுடைய ஆதி அந்த நிலை அடிமுடி நிலையானது நமது ஆன்மாவின் அகத்தின் உள்ளேயே விளங்கி கொண்டுள்ளது. இந்த உண்மையை உணர்ந்து விசார ஞானத்தால் அறிந்து அடைந்து அதுவாகி நின்று அனுபவ வாழ்வு பெற்று வாழ்தல் வேண்டும். இதற்கு முன் வாழ்ந்த யோகியர், ஞானியர் எல்லாம் உள்விளங்கும் ஒளிநிலையை மன ஓர்மையினால் கண்டு அறிந்தனர். அறிந்தவர்கள் அவ்வொளிநிலை இன்பத்திலேயே மூழ்கி போயினர். இக்காரணத்தால் உடல்நிலை, உயிர்நிலை எல்லாவற்றையும் வெறுத்தும் விடுத்தும் ஆன்ம ஒளிநிலையில் ஐக்கியமாயினர் அல்லது சமாதி நிலையை எய்தினர். ஆனால் சுத்த சன்மார்க்கத்தில் முக்தி அடைவது முடிந்த நிலை அல்ல. ஒரு ஆன்மா அனுபவம் பெறுவதற்கு உடலும் உயிரும் அவசியம் தேவையாகிறது. ஆகையால் உடலையும் உயிர் உணர்வையும் அலட்சியப்படுத்தி விடுப்பதோ பற்று மிக கொண்டு புறநிலையிலேயே இருந்து விடுவதோ கூடாது. உடற்பற்று, உயிர் உணர்வு பற்று ஆகியவற்றை தவிர்த்து ஒளிநிலையை சார்ந்து நின்று வாழ்தலே சன்மார்க்கத்தின் நோக்கமாகும். இந்த உண்மையை இறைவன் நமக்கு பொதுவில் உணர்த்தியது ஆகும். இதனை பொதுவிலேயன்று புண்ணியர் குறைத்த பொன்மொழியாகும் மீதறிமின் என்னும் வரிகளால் அறியலாம். பொது என்பது சபை, மன்றம், ஆலயம் என்ற பொருள்களை தருகின்றது. சிற்சபை, பொற்சபை என்றும் சிற்பொது, பொற்பொது எனவும் இறைவன் விளங்கும் தலத்தை குறிக்கின்றனர். பொற்சபையாகிய அகண்ட வான்வெளி முற்றும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவன் ஆன்மாவாகிய சிற்சபையில், சிற்பொதுவில் இந்த உண்மையை ஆதியிலேயே உரைத்து வைத்து விட்டார். உரைத்தல் என்பது உட்பதிவு செய்யப்பட்டு விட்டது ஆகும்.
இக்கருத்தை கீழ்வரும் அருட்பாடலால் அறிந்துணரலாம். திருவளர் திரு அம்பலத்திலே அந்நாள் செப்பிய மெய்மொழி பொருளும் உருவளர் திருமந்திர திருமுறையால் உணர்த்திய மெய்மொழி பொருளும் கருவளர் அடியேன் உளத்திலே நின்று காட்டிய மெய்மொழி பொருளும் மருவி என் உளத்தே நம்பி நான் இருக்கும் வண்ணமும் திருவுளம் அறியும். ஒப்பற்ற பரம்பொருளின் உண்மை அந்த நாளிலேயே ஆன்ம வடிவில் இருக்கும்போதே அம்பலத்தை வாழும்போதே அருட்பதியால் பதிவு செய்து வைக்கப்பட்டது. பின்னர் அவ்வுண்மை திருமூலரின் திருமந்திரம் வாயிலாக வெளிப்பட்டது. அதன் பின்னர் அது வள்ளல் பெருமான் உள்ளத்தே நின்று உண்மையை உணர்த்தியது. அருட்பெரும் ஜோதியாக வள்ளல் பெருமான் உணர்ந்து கொண்ட உண்மை இன்று நம் உள்ளத்தே தயவு ஆக உணர்த்தப்பட்டுள்ளது. அவ்வாறு உணர்த்தப்படுவது பொன்மொழி என விவரிக்கப்படுகிறது. சாதாரணமாக பெரியோர்கள் சான்றோர்கள் சொல்லியவை பொன்மொழி அல்லது அருள்மொழி எனப்படும். அவையெல்லாம் நிலையற்றவை. இங்கு அருட்பதியால் உரைக்கப்படும் உண்மை நித்தியமானது. அவரால் உரைக்கப்படும் உண்மையை நாம் கேளாமல் கேட்க முடிகிறது. அருட்பக்குவம் பெற்ற ஒவ்வொரு ஆன்மாவும் கேட்க முடியும். அது உனக்குரிய அருண்மனவெல்லை அகிலமெல்லாம் மதிப்பதுவே. 2½ நாழிகையில் அருள் மனம் கூடும் என்று உரைக்கப்பட்ட உண்மையை இனி எல்லோரும் அறிந்து உணர்ந்து அடைவர். உலகமெல்லாம் மதித்து போற்றி நற்பயன் பெறும். கடவுள் உண்மை என்றும் மாறுவதே இல்லை. முழு நிறைவு மயமாகவே இருப்பது. ஆனால் அவ்வுண்மை உண்மையாகவே உள்ளிருந்து புறத்தில் சதா தோற்ற மாற்ற மறைவுபடும் இயல்போடு விளங்கி கொண்டுள்ளதாம். இதனால் அவ்வுண்மை அனுபவத்தில் பெறப்படவே அருள் ஞான பக்குவம் பெற பொறிபுலன் உணர்வுக்கும் மனோகரண உணர்வுக்கும் அப்பால் விளங்கும் ஜீவ அறிவு உணர்விலே இருந்து அருள் ஞானம் அடைய வேண்டியுள்ளது. இங்குதான் அது என்றும் தான் என்றும் பிரித்தறியப்படாத ஆண்டவரின் உண்மை விளங்குகின்றது. இந்த எல்லையில் அதுவாய் 2½ இருந்து கொண்டு வாழ்வதே அருண் மன வாழ்வாகும். இது இனி எவர்க்கும் பொது விதியாக ஆணை செய்யப்பட்டுள்ளது. இத்தருணம் முதல் இதுவே இங்கு எவர்க்கும் உரிய திருமண எல்லையாக கொள்ளப்படும். இதனால் உலகில் மெய்யின்ப வாழ்வு தழைத்து ஓங்கும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.